ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்குற ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தெரிந்து கொள்ள போகிற ஒரு வேத வசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்கள் அதனுடைய 19வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுது. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காத இருக்கிற முழங்கால்களையும் 7000 பேரை இஸ்ரவேல் மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். பாருங்க, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமை பெற நேற்று தினத்தில் பாருங்க, கோவை மாவட்டத்தில் நமக்கு நடந்த அருமையான வாலிபர்களுக்கான எழுப்புதல் முகாமில் இந்த வார்த்தையை தலைப்பாய் வைத்து பாஸ்டர் பென்ஸ் பாஸ்டர், அருமையான மோகன் சிலாசர் அண்ணே, பாருங்க சாமண்ணே, இவங்க எல்லாமே வந்து அந்த ஊழியர்களை நடத்தினாங்க. பாருங்க, மிகவும் அந்த கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்தது. உண்மையை சொன்னால் 7000 வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஏராளமானவர்கள் கலந்து ஜெபித்தார்கள். பாருங்க, நான் ஏன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்னா, நானும் பாருங்க இந்த எலியா, ஆண்டவரே நான் ஒருத்த மாத்திரம்தான் இருக்கிறேன், நானும் என்னையும் கொல்றதுக்கு அந்த எசபேல் தேடுகிறா, நான் மீதியா இருக்கிற நான் ஒருத்தன் தான், என்னால் முடியல ஆண்டவரேன்னு சோர்ந்து போகும் பொழுது பாருங்க, ஆண்டவர் அந்த எலியா விடத்துல சொல்றாரு, எலியா நீ மாத்திரம் மீதியா இல்லை, பாருங்க பாகாலுக்கு முன்பாக தன்னை வணங்காத, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிராத 7000 பேரை நான் மீதியாய் வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, நான் கூட அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய கிராமத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, தேசத்தை குறித்து நான் மாத்திரம்தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் மாத்திரம்தான் பக்தி வைராக்கியமாக இருக்கேன், நான் மாத்திரம்தான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், நேற்று இருந்த அந்த கூட்டத்தில் பாருங்கள், அவங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் பேசுகிறாரு, நீ மாத்திரம் அல்ல, பார் உன்னுடைய கிராமத்தில் அழுந்து ஜெபிக்கிறவர்கள் நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய கிராமத்தில் நான் பாரப்பட்டு மார்பில் அடித்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நேற்று அந்த கூட்டத்தில் அருமையாக பேசினார். அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற பகுதியில் அப்படிதான், இந்த வார்த்தையை கேட்டிருக்க நீங்களும் அப்படித்தான், ஐயோ நான் மாத்திரம் தான் இருக்கிறேன், அழிந்து போகிற ஆத்மாக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பாருங்க, நீங்க இருக்கிற கிராமங்கள்ல, நீங்க ஊழியர் செய்யற பகுதியில, நீங்க இருக்கிற பட்டணங்கள்ல உங்களுக்கும் எனக்கும் கண்ணுக்கு தெரியல, பாருங்க நம்ம எதிராளிக்கு கூட கண்ணுக்கு தெரியல, ஆனா கர்த்தருக்கு தெரியும். பாகாலுக்கு முன்பாக தலை வழங்காத 7000 பேர் இல்ல, 7000 பேருக்கு மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே அந்த சேனைகளை எழுப்புங்க, அந்த யுத்த வீரர்களை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயம் கர்த்தர் அதை ஒரு பெரிய சேனையாய் மாற்றுவார். அருமையானவர்கள், நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் கோவை மாவட்டத்தில் மாத்திரமில்லை, இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாருங்க, யுத்த வீரர்களை பாகாலுக்கு முன்பாக தலை வழங்காத வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு நீங்க வார்த்தையை சொன்னீங்க, எலியாவே நீ மாத்திரம் அல்ல, பாகாலுக்கு முன்பாக தலை வணங்காத 7000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய தேசத்துல 7000க்கு மேல எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை எழுப்புங்க. உங்க நாம மகிமைப்படும். நாங்க அவர்களுக்காக ஜெபிக்க திறப்புல நிக்கிறோம். கர்த்தாவை எழுப்பி கொடுங்க. ஆத்ம பாரத்துள்ளவர்கள், ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர்களை எழுப்புங்க, பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் எழுப்புங்க, தேசத்துக்காக திறப்புல நிக்கிறவர்கள் எழுப்புங்க. உங்க நாம மகிமை பெறட்டும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.